அன்புக்குரிய நேயர்களே, சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு வித்தியாசமான செய்தியை படித்து மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களே என்ற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அது அப்படி என்ன செய்தின்னா, ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை அலுவலகத்திற்கு வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே செல்கிறார். வேலையை முடித்துவிட்டு திரும்பி வரார். பார்த்தா அவருடைய அந்த பின்பக்கம் பிரேக் லைட் இருக்கும் இல்லையா, அந்த பகுதி உடைக்கப்பட்டிருக்கிறது. கோபத்தில் இருக்கார். ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வச்சிருக்கு. தோழரே, உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய இந்த பைக்கை நான் சேதப்படுத்தி விட்டேன். அதற்காக உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கோருகிறேன். இதற்காகவும் செலவிற்காக 200 ரூபாய் உள்ளே வைத்திருக்கிறேன் என்று ஒரு கவரில் 200 ரூபாய் உள்ளே போட்டு அதையும் ஒட்டி வச்சுட்டு போயிட்டார். இப்படியும் உலகத்தில் மனுஷங்க இருக்காங்களா என்று, இந்த நூற்றாண்டிலும் இருக்கிறார்களா என்று நான் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் இந்த சாலை விதிகளை மீறுவதிலும் பிறருக்கு தொல்லை தருவதிலும் நாம் எவருக்கும் சளைத்தவர்கள். தாறுமாறாக காரை ஓட்டுறது, வண்டியை ஓட்டுறது, ஆட்டோவை ஓட்டுறது, இடிச்சிட்டு அது பாட்டுக்கு பறந்துடும். திருப்பி கேட்டால் இன்சூரன்ஸில் வாங்கிக்கப்பா அப்படின்னு போகிறான். கொஞ்சம் கூட நின்று கூட ஒரு சாரி கூட சொல்கிறதில்லை. சில சமயங்களில் உயிருக்கே சேதம் ஏற்படுகிறது. உயிரை ஆளையே வேலை முடிச்சிடறான். வேகமாக, தாறுமாறாக, ஓவர் ஸ்பீடாக ரேஷ் டிரைவிங் ஓட்டி ஆளை முடிச்சுட்டு பறந்துடுறான். ஹிட் அண்ட் ரன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்களே என்று எண்ணுகின்ற போது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் இவருடைய எண்ணிக்கை அதிகமாக வேண்டும். இவ்வாறு மனசாட்சி உள்ள மனிதர்கள், பொறுப்புணர்வு நடந்து கொள்கின்ற மனிதர்கள், சாலை விதிகளை மதிக்கின்ற மனிதர்கள், பிறருக்கு தொல்லை தரக்கூடாது எண்ணுகின்ற மனிதர்கள், தன் தொல்லை தந்துவிட்டால் அதற்காக வருந்துகின்ற மனிதர்கள், மன்னிப்பு கேட்கின்ற மனிதர்கள், இவங்க எண்ணிக்கை நாட்டில் பெருகணும். அப்படி பெருகினாதான் நாடு முன்னேறும். ஒரு நாட்டை அளக்கிறதுக்கு பல விஷயங்கள்லாம் தேவையில்லை. ஒரு நாட்டு மக்கள் ஒரு கட்டுப்பாடானவர்களா, டிசிப்ளினாக இருக்கிறவங்களான்னு அறிவதற்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சாலைகளிலே எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்த்தாலே போதும். சாலை விதிகளை மதிக்கிறார்களா? சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற விளக்குகளை தெரிகிறார்களா? சிவப்பு விளக்கு ஏறியும் அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். எந்த விதிகளையும் மதிக்க மாட்டார்கள். இடது பக்கமாக போனால் வலது பக்கமாக போவான். ஒரு ஒன் வே டிராஃபிக்னா அதுக்கு மாற்றமாக போவான். போலீஸாரோட வீண் விவாதம். ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சா அதை மதிக்க மாட்டான். பிரேக் லைட்டே கிடையாது. பல வண்டிகளுக்கு பிரேக் லைட்டு கிடையாது. டயரு தேஞ்சு போய் கிளிற வரைக்கும் அந்த டயரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஆபத்தானதல்லவா அவையெல்லாம். ஆகவே இந்த சாலை விதிகளை மதிப்பதை வைத்தே ஒரு சமுதாயத்தை எடை போட்டு விடலாம். இவர்கள் கட்டுப்பாடான சமுதாயமா, டிசிப்ளினான சமுதாயமா, ஒழுங்குக்குட்பட்டவர்களா, இதை வச்சு ஒரு நாட்டை அமைச்சிடலாம். ஆக இவர்கள் வேலை பார்க்கின்ற நிறுவனங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற தொழிற்சாலைகள் எப்படி இருக்கும், இவர்கள் வேலை பார்க்கின்ற அரசு அலுவலகங்கள் எப்படி இருக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆகவே நமது நாட்டில் நாம் காணுகின்ற மிக பெரும் குறை, ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு, வரையறை என்பது எதுவும் இல்லாமல் எதுவும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்கின்ற இந்த மனப்பான்மை மக்கள் மனதிலிருந்து மாறி ஒரு ஒழுங்கு முறைக்கு கட்டுப்பட்டு செயல்படுகின்ற போதுதான் நாட்டிலே நம்மால் முன்னேற்றத்தை காண முடியும்.